பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அடியான் இஸ்திக்ஃபார் செய்யும்போது அல்லாஹு தஆலா அந்த இஸ்திக்ஃபாருடைய நன்மைகளையும் அதனுடைய பிரதிபலிப்பையும் எந்தளவுக்கு கொடுக்கின்றான் என்ற ஒரு சிறு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இமாமுனா குருத்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரபீ இப்னு ஸபீஹ் மூலமாக ஒரு ரிவாயத்தை சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். இமாமுனா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதர் வந்து அவருக்கு ஏற்பட்ட பஞ்சத்தை பற்றி முறையிடுகிறார். இப்போது இமாமுனா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த மனிதருக்கு பதில் சொல்கிறார்கள். ஃபகால லஹு இஸ்தக்ஃபிரில்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்ற கருத்தை அந்த மனிதருக்கு சொன்னார்கள். இன்னொரு மனிதர் இமாமுனா ஹசன் பஸ்ரிடத்திலே வந்து வஷகா ஆஹரு இலைஹி அல் ஃபக்ர ஃபகால லஹு இஸ்தக்ஃபிரில்லாஹ். இரண்டாம் அவர் வந்து இமாமுனா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஃபக்ர் வறுமையை பற்றி முறையிட்ட போது இமாமுனா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுக்கும் பரிகாரமாக சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். மீண்டும் மூன்றாம் நபர் ஒருவர் வருகிறார்கள். அவர் வந்து இமாமுனா ஹசனுல் பஸ்ரி அவரிடத்திலே கேட்கிறார்கள், உதுல்லாஹ யர்சுகனி வலதன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், எனக்கு இமாம் அவர்களே பிரார்த்தனை செய்யுங்கள், துஆ செய்யுங்கள் என்று கேட்டபோது இமாமுனா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் பதில் கொடுக்கிறார்கள். ஃபகால லஹு இஸ்தக்ஃபிரில்லாஹ, அந்த மனிதருக்கு சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று. அந்த மூன்றாவது மனிதருக்கும் அதே பதிலை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான்காவது ஒரு மனிதர் வருகிறார். வஷகா இலைஹி ஆஹர் ஜஃபாஃப புஸ்தானிஹி, அவருடைய தோட்டம் அது வறண்டு காணப்படுகிறது, காய்ந்து காணப்படுகிறது, மழை இல்லாமல் இருக்கிறது. இதை முறைப்பாடு செய்த போதும் ஃபகால லஹு இஸ்தக்ஃபிரில்லாஹ, அந்த மனிதருக்கும் இமாமுனா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்ற அதே பதிலை தான் நான்காவது மனிதருக்கும் முறையிட்டார்கள், சொன்னார்கள், பரிகாரமாக சொல்லி காட்டினார்கள். அப்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த ரபீ இப்னு ஸபீஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாமுனா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே கேட்கிறார்கள், அதாக்க ரிஜாலுன் யஷ்கூன அன்வாஅன் ஃபஅமர்தஹும் குல்லஹும் பில் இஸ்திக்ஃபாரி, உங்களிடத்திலே பல வகையான மனிதர்கள் வந்தார்கள், 4 விதமான மனிதர்கள் உங்களிடத்திலே வந்தார்கள், 4 விதமான தேவைகளை முன்வைத்தார்கள். ஒருவர் பஞ்சத்தை முன்வைத்தார், அவருக்கும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொன்னீர்கள். மற்றும் ஒருவர் வறுமையை முன்வைத்தார், முறைப்பாடு செய்தார், அவருக்கும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொன்னீர்கள். மூன்றாம் நபர் வந்தார், அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று அவர் கேட்டபோது அவருக்கும் பரிகாரமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொன்னீர்கள். 4ஆம் மனிதர் வந்து அவரும் தோட்டத்திலே வறண்டு காணப்படுகிறது, அதனால் அதற்கு முறைப்பாடு செய்த போதும் நீங்கள் அவரிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யும்படியாக சொன்னீர்கள் இமாம் அவர்களே, இதற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது இமாமுனா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், மா குல்து இந்தி ஷைஅன், நான் என்னிடமிருந்து எதையும் சொல்லவில்லை, நான் சொன்னது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உமது இரட்சகனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக, மழைகளை பொழியச் செய்யக்கூடியவனாக இருக்குகின்றான். வ யும்திதுக்கும் பி அம்வாலின், அல்லாஹ் உங்களுக்கு பணம் வசதிகளை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து தருகிறான். வபனீன், பிள்ளை குட்டிகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருகிறான் என்ற இந்த வசனத்தை இமாமுனா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள்.
எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இஸ்திக்ஃபார் என்பது பல விடயங்களுக்கு, நெருக்கடிகளுக்கு, பிரச்சினைகளுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கிறது என்பதை குர்ஆனும் நபிமொழிகளும் எமக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கிறது. எனவே தமது வாழ்க்கையில் இஸ்திக்ஃபாரை தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா, நபி அவர்கள் சொன்னார்கள், யாருடைய செயல்களில் அதிகமான இஸ்திக்ஃபார் இருக்கிறதோ, பாவ மன்னிப்பு இருக்கிறதோ, அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக என்று சொல்லியிருக்கிறார். எனவே தமது வாழ்க்கையில் இந்த உலகத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார்கள், பாவ மன்னிப்புகள் செய்து அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்று அல்லாஹுடைய அந்த ரிதாவையும் ரஹ்மத்தையும் மகுஃபிரத்தையும் பெற்று விதமான சொருக்கத்தை அடையும் பாக்கியத்தை வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.